ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு A line kurti வித் பாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2.5 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக், 2 மீட்டர் கிரேப் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெயிஸ்ட் லென்த், ஹிப் லென்த் அப்புறம் டோட்டல் லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ண பாயிண்ட்ஸில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஷோல்டர் லைனில் உங்கள் ஷோல்டரோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி 1/2 inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ண லைனில் ஷோல்டருக்கு மார்க் பண்ண அதே வேல்யூவை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நீங்கள் பஸ்ட்டுக்கு மார்க் பண்ணுறப்ப பஸ்ட்டோட வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெயிஸ்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்க்கு மார்க் பண்ணுறப்ப 1/2 inchக்கு பதிலாக 1 inch மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் பாட்டம் பார்ட் மார்க் பண்ணுறப்ப நீங்கள் ஹிப்க்கு மார்க் பண்ண வேல்யூலேருந்து ஒரு 7 to 8 inches எக்ஸ்ட்ரா கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாடரேட்டான ஃப்ளார் கொடுக்கும். இப்போ அந்த பாயிண்ட்ஸை ஹிப் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சீம் அலவன்ஸ் 1 inch ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1.5 கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேஸ்ட் கிட்ட மார்க் பண்ணுறப்போ ஒரு ஸ்லைட் கேர்வாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வேஸ்ட் பார்ட்டில் ரொம்ப ஷார்ப்பாக வராமல் ஒரு லைட்டான கேர்வ்ட் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அந்த சீம் அலவன்ஸ் லைன்லேருந்து பாட்டம் பார்ட்டில் மார்க் பண்ணியிருக்க அந்த லைனுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமுக்கு கேர்வ்டான எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் இப்போ ட்ரா பண்ண லைன்லேருந்து 2 inches மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாட்டம் லைன்லேருந்து அந்த 2 inches ஒரு ஸ்லைட்டான கேர்வில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண லைனில் அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கேர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கேர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 inch இன்சைட் மார்க் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ண அந்த ஹாஃப் வேல்யூலேருந்து ஒரு கேர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லைனிங் கட் பண்ணுறப்ப மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ண அதே ப்ராசஸை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டம் லென்த் மட்டும் ஒரு 2 to 3 inches கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் பாட்டமோட வித்து வந்து ஒரு 2 inches கம்மி பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் பேக் பார்ட்க்கு நெக் வந்து லைனிங்கில் தான் கட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நெக் வித் வந்து 3.15 inch வேணும். ஆனால் நான் லைனிங்கில் மார்க் பண்ணுறனால 1/2 inch மைனஸ் பண்ணி தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அந்த 1/2 inch வந்து நமக்கு ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் வேணும். இதே நீங்கள் கேன்வாஸில் மார்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெடி வித்தான 3.15 inch மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நீங்கள் வந்து அலவன்ஸ் வந்து விட்டு கட் பண்ண போகிறதில்ல. இப்போ நீங்கள் கட் பண்ண லைனிங்கை பேக் பார்ட்டோட ரைட் சைட் மேலே ப்ளேஸ் பண்ணி நெக் லைனை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாட்சஸ் கொடுத்துட்டு லைனிங்கை ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் அண்ட் நெக்லைனுக்கு மட்டும் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் நெக் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பேக் பார்ட்டோட அதே ப்ரொசீஜர் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேன்வாஸில் உங்கள் ரெடி நெக் வித்தை மார்க் பண்ணிவிட்டு லென்த்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் நெக் லென்த் 6 inches எடுத்திருக்கேன். 4 inches இந்த கேர்வ்க்காக, 2 inches இந்த வி ஷேப்க்காக.
நீங்கள் நெக் வித் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து 1 இன்ச் அவே மார்க் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸில் கட் பண்ண நெக்லைனை ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப கேன்வாஸோட ஷைனிங்கான சைட் வந்து ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் ஆகிருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்க்கும் லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நெக்லைனை ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டு, இதையும் 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட லென்த் ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு 3.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஆன் ஃபோல்ட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் மார்க் பண்ண லைன்லேருந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட பேக் ஆர்ம் ஹோல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கிடைச்ச அந்த வேல்யூலேருந்து 1.5 இன்ச் ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து உள்ளே மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கனால நான் வந்து 1 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த நீங்கள் உள்ளே மார்க் பண்ண அந்த சீம் அலவன்ஸ் லைன்லேருந்து அந்த 1 இன்ச் லைனில் மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹாஃபோட வேல்யூ வந்து எடுத்து நீங்கள் வந்து பேக் ஆர்ம் ஹோல்க்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கு நீங்கள் மார்க் பண்ண அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 7 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 7 இன்ச்சஸில் எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரியாக பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் ஸ்லீவ் கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோலை செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டாப் பார்ட் அண்ட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்லீவோட ரைட் சைடும் டாப்போட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட பாட்டமையும் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கோட பாட்டமையும் செப்பரேட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாட்டம் பார்ட் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ராங் சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து வெய்ஸ்ட் லைன் வரைக்கும் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாக்கெட்ஸ் கட் பண்ணுறதுக்கு 2 செப்பரேட் ஃபேப்ரிக் எடுத்து அது ஈவனாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு பாக்கெட் ஷேப்க்கு ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் வெய்ஸ்ட் லைன்லேருந்து 3 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்சஸ்லேருந்து நீங்கள் பாக்கெட்டுக்கு மார்க் பண்ணால் அந்த 6 இன்ச்சஸை அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பேக் பார்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க.
நீங்கள் பாக்கெட் ஸ்டிச் பண்ணுறப்ப மெயின் ஃபேப்ரிக்கில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். லைனிங் அது கூட வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் பாக்கெட்டை மெயின் ஃபேப்ரிக் கூட வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை டர்ன் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டோட எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேக் பார்ட்க்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு ராங் சைட் டர்ன் பண்ணி அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட பாக்கெட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை பாக்கெட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாக்கெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்கெட் ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கை செப்பரேட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனதர் சைட் ஃபினிஷ் பண்ணுறப்ப மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை செப்பரேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.